வருது நில்லு. ஏய் வருது. என்னாச்சு உனக்கு? நான் படுக்கணும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் இல்ல வாசு, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? போய் உன் வேலையை பாரு. ஏய் பாரதி, அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் வாசு. இது சரிப்பட்டு வராது. நாம பிரிஞ்சிடலாம். ஓங்கி அரைஞ்சன் வைக்க. என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சிடலாம். ஏய் உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல வாசு. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு போச்சு. இங்க பாரு பாரதி, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல வாசு, என்ன மறந்துரு. என் அப்பா அம்மா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழணும்னா நாம பெரியதுதான் நல்லது. எல்லாம் அப்பாவோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். பாரதி ஒரு நிமிஷம். நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் சரிதான். சரி, என் கூட வா. இதே கோயில்ல வச்சுதான் நம்ம 2 பேரும் காதல சொல்லிக்கிட்டோம். இப்ப இதே கோயில்ல வச்சே நம்ம பிரிஞ்சிடலாம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ வேண்டிக்க. வேண்டிக்கோ. என்ன படுத்தி பாக்குற? நான் உண்மையா தான் சொல்றேன். சாமி கிட்ட வேண்டிக்க. நீ தான் சாமி துணையா இருக்கணும். என்னடா இப்படி பண்ணிட்ட? இல்ல பாரதி, நீ நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட. அந்த சாமி தான் பாரதி உன் கூட இருந்தாதான் நல்லா இருப்பான்னு சொல்லிச்சு. அதான் டக்குன்னு தாலி எடுத்து கட்டிட்டேன். வாசு, இந்த பாரு, நீ எதுவும் பேசாத. என் கூட வா. வா பாரதி. டாக்டர், எஸ், பிரீத்திங் மட்டும் கொஞ்சமா போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நேரமாகியும் கான்சியஸ் வரவே இல்லை. என்ன செய்யலாம்? We have tried our best. இதுக்கு மேல நாமளும் வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. பேஷண்டோட ஃபேமிலி எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Let's tell them the fact. சும்மா ஆறுதலுக்கு போய் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. போய் சொல்லிடலாம். வாங்க. டாக்டர், எஸ், நாங்க போய் ஆதிய பார்க்கலாமா? இப்ப அவன் நல்லா இருக்கான்ல? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். என் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, கொஞ்சம் பிரச்சனை தான். ஐயோ கடவுளே, என்ன கை விட்டுறாத. எதுக்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டேன்? அக்கா நீ இருக்கா, நான் பேசுறேன். டாக்டர், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க டாக்டர். ஆதிக்கு ஆபரேஷன் எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சது. பிரீத்திங் மட்டும் அன்ஸ்டேபிளா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஆனா நார்மலி இந்த நேரத்துக்கு கான்சியஸ் வந்திருக்கணும். ஆனா ஆதி இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்காரு. நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையும் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டோம். பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இன்னும் 1 hour வெயிட் பண்ணலாம்.
1 ஹவர்க்குள்ள கண்ணு முழிக்கலன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஒருவேளை கண்ணு முழிச்சிட்டா நோ இஷ்யூஸ். அப்படி ஒருவேளை கண்ணு முழிக்கலன்னா இந்த இதயம் பேஷண்டோட உடம்புக்கு ஏத்துக்கலன்னு எடுத்துக்க வேண்டியது. டாக்டர், அப்போ என் பையன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி. கடவுளே, இதெல்லாம் கேட்கறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க? என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இதே இடத்துல நான் என் உயிரை விட்டுருவேன். அக்கா, என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. ஆதியை நாம நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்க்கா. நீங்க வேணா பாருங்களேன், நான் சொன்னதா நடக்கும். விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. பாரதி, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிம்மா? எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு வேலையை பாருமா. பாரு, குழந்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கா. அவளுக்கு ஏதாவது குடுமா. பாரதி, ஏய் பாரதி, என்ன நினைப்புல இருக்க? பால் பொங்கி வழியிறது கூட தெரியாம. Are you okay? சும்மா சொல்லக்கூடாது. நடிப்புல அவ அப்பனையே மிஞ்சிட்டாவ. ஆமா ஆமா. என்ன பார்வதி இது? இத்தனை நாள் சாப்பிடலன்னா விட்டுருவீங்களா? இப்ப பாரு, அவளுக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ண முடியும்? என்னக்கா பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, சாப்பிடவே மாட்டேன்னு விடாபடியா இருந்தா. பேசாத நீ. நானும் ஏதோ அவ வருத்தத்துல இருக்கான்னு விட்டுட்டேன். இப்படியா விடுவீங்க நீங்க? பாவம், கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. இருக்கும். அவளும் சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு கல்யாணம் நின்ன சோகத்தை விட ஆதிக்கு உடம்பு சரியாகணுங்கிற கவலை தான் அதிகமா இருந்துச்சு. சரி சரி சாந்தி, ஜூஸ் எடுத்துட்டு வா. இத கொண்டு வரமா? முதல்ல ஜூஸ் குடிக்கட்டும், அப்பதான் சரியாகும். பாத்தீங்களா மாப்ள, ஒரு ரூபாய் தண்ணி கூட குடிக்காம பூஜை ரூமே கதியா இருந்திருக்கா. ஏன் பவானி, அவளை பார்த்தா உண்மையிலேயே பட்டினி கிடந்த மாதிரி இருக்கு. நிஜமாவே சாப்பிடலையா என்ன? நீங்களும் அவ டிராமாவை நம்புறீங்க? 3 வேளையும் நல்ல மூக்கு பிடிக்க குட்டிக்கிறான். நான் தான் பார்த்தனே, கிச்சன்ல போய் பாருங்க. பக்கத்து ஹோட்டலோட மொத்த பார்சலும் அங்கதான் இருக்கு. சீக்கிரம் வா, குடு. இந்தாங்கம்மா. ஆதி, நீ எடுத்துக்க. இத பாரு ஸ்வேதா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. மாமாவை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? அவருதான் என் வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா? அதான். அதேதான் உனக்கும். உனக்கு ஏதாவதுன்னா உங்க அப்பா அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா? பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு
எனக்கு நல்லா தெரியும். அறிவு, அக்கா, ஐயர்கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்க்கலாம். இதுக்கு மேலயும் நாம நாளை தள்ளி போட வேண்டாம். அப்புறம் அக்கா, ஆதியே இப்பதான் குணமாய் வந்திருக்கான். அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? கொஞ்ச நாள் போகட்டும்க்கா. ஆமா, நீ பவானி சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது. இல்ல தம்பி, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாமேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம். ஆதி முழுசா குணமானது உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். தீராத காதல் சாகாதடா. மாமா என்னாச்சு? வலிக்குதா? இல்ல, என்னமோ திடீர்னு படபடன்னு இருக்கு. மாப்ள, என்ன மாப்ள? டாக்டர் பார்த்தலாம் வாங்க. இல்ல மாமா, அது பெயினெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ படபடன்னு இதயம் துடிக்கிறது, எனக்கே கேட்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க டாக்டரை போய் பார்க்கலாம் சார். கொடுங்க. வா. என் பேரு பாரதி. அன்னைக்கு ஹஸ்பண்ட் வாசு ஆக்சிடென்ட்ல. சரிங்க மேடம், சில டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. மேடம் வாங்க. இந்தாங்க மேடம், இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேடம். ஓகேங்க, தேங்க்யூ. இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்க. பாரதி, எப்பவும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பியா? நான் எங்கேயும் போல பாரதி, இங்கதான், இங்கேயே தான் இருக்கேன். நான் எப்பவும் சொல்ற மாதிரி என் இதயம் உனக்காக துடிச்சுக்கிட்டே இருக்கும். பாரதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா?
வேண்டிய வயசுல என் பிள்ளை அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டான். அவன் இல்லைங்கிறதே இன்னும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்பயும் கூட அவன் அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான். நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத ரத்னம். நாம என்னதான் அழுது புரண்டாலும் மாண்டவன் என்ன திரும்பி வரவா போறான்? அதை வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. விதி முடிஞ்சது போய் சேர்ந்துட்டான். இனிமே ஆக வேண்டிய வேலையை பாரு. அவனை நம்பி வந்த அவன் பொண்டாட்டி இருக்கு, புள்ளை இருக்குப்பா. அதை பத்தி தான் நானே பேசலான்னு இருந்தேன். பாசி என்னோட மூத்த ஆம்பளை புள்ள. அவன் கல்யாணத்தை ஊரை கூட்டி எப்படி எப்படி இல்லாம பெருசா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய பெரிய இடத்தெல்லாம் பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள அந்த பையன் காதல் கத்திரிக்கான்னு வந்து நின்னான். எனக்கு அந்த கல்யாணத்துல 100% விருப்பம் இல்லைனாலும் அவன் சந்தோஷத்துக்காக விருப்பம் இல்லாம ஏத்துக்கிட்டேன். இப்ப அவனே போயிட்டான். அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நாள் காரியம் முடியறதுக்குள்ள அனுப்புனா ஊருக்காரங்க வாயில பூந்து போறப்பன்னு நினைத்தனால அமைதியா இருந்தேன். இப்ப மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த புள்ள அப்பா அத்தாட்ட எடுத்து சொல்லி அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டு சொல்லுங்க. அதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கங்க. என் மகன் போனதுக்கு அப்புறம் எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. அவன் அப்பா வீட்லயே இருக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும், யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனா என் பேத்திய மட்டும் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன். இதுதான் என் முடிவு. பாரதி, நீ என்ன சொல்றம்மா? என்ன அத்தை, நீங்களும் அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? எப்படி எப்படி நான் என் மனசு கல்லாக்கிட்டு நான் பெத்த புள்ளைய விட்டுட்டு போக முடியும்? என் நிலைமையில நீங்க இருந்தா இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா? சொல்லுங்க அத்தை, இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா? என்ன ரத்னம், நீ என்ன சொல்ற? என்ன நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன்னு என் முடிவை தான் நான் சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப 1000 முறை கேட்டாலும் இதுதான் என் முடிவு. என் பேத்தியை என் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. பெரியவங்க யாரும் தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒரு யோசனை சொல்லவா? மணி, இதுல நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? 2 பேரும் அவங்க சொல்றதுதான் முடிவுன்னு நிக்கிறாங்க. ஒருவேளை நீ சொல்றது சரியா வந்தா அதையும் கேட்டுருவோம். பட்டுன்னு சொல்லுப்பா. இல்ல, மாமா பேத்தி வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுங்கிறாரு. அவதான் இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்றாரு. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பாரதியும் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்றது அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்குதான் நானும் இப்போ மணி என்னன்னு சொன்னாதானப்பா தெரியும். வாசு மாப்பிள்ள சாகிறதுக்கு முன்னாடி பாரதியை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கி இருந்திருக்கிறாரு. பேசாம நம்ம துரையவே பாரதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இல்ல? மாப்பிள்ளைக்கு பாரதி செஞ்சு கொடுத்த சத்தியமும் நிறைவேறின மாதிரி இருக்கும். பேத்தியும் இந்த வீட்டை விட்டு போகாம மாமாவோட ஆசையும் நிறைவேறும். தாயும் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நாங்களும் துரைக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருங்க. அந்த வெள்ளை சட்டக்கார மாப்பிள்ளைன்னு ஆதியையும் அக்கா நொக்கான்னு உங்க அண்ணியையும் ஜால்ரா அடிச்சு அவன் பொண்ணை கட்டி கொடுத்து மொத்தமா அள்ளிட்டு போறான். இப்ப என்ன பண்ண சொல்ற?
என்னையும் அவன மாதிரி ஜால்ரா அடிக்க சொல்றியா? ஏங்க ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். உங்களை நம்பிதான் நானும் உங்க பையனும் இருக்கோம். உங்க அண்ணன் இறந்தப்போ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எங்க அண்ணன் ஒத்த புள்ளியோட செத்து போயிட்டான். அவனுக்கும் இதயத்துல பிரச்சனை இருக்கு. அவனும் சீக்கிரமா போய் சேர்ந்துடுவான். அந்த கவலையிலேயே எங்க அண்ணியும் போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் எல்லாமே இங்க நானும் என் பையனும் தானு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப இங்க நடக்கிற எதுவுமே அப்படி இல்லையே. அக்காவுக்கு துணையா இருக்கும்னு அந்த அறிவு குடும்பத்தோட இங்க வந்து டேரா போட்டான். நான் என்ன சொன்னேன்? அப்பவே அவனை உள்ள விடாம துரத்திடலான்னு சொன்னேன். அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னாச்சு? ஆதி புழைச்சு வந்துட்டான். அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்மள துரத்த போறாங்க. அதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. ஏய் சும்மா புலம்பாதடி. அந்த ஜோசியக்காரன் சொன்னதை கேட்டல்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போறான். ஆமா, அப்போ இதுதான் சாக்குன்னு இதையே ஊதி பெருசாக்குங்க. எப்பவுமே கொஞ்ச நாள் சந்தோஷத்தை விட ரொம்ப நாள் நிலைக்க போற சந்தோஷத்தை பத்தி தான் யோசிக்கணும். ஆனா ஜோசியர் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு ஸ்வேதா மறுபடியும் அவளோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாளே. யார் என்ன நாடகம் போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இதுல அடிபட்ட அறிவுதான் முட்டாள். பொண்ணை கட்டி கொடுத்து விதவையாக்க போறான். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அந்த ஜோசியக்காரர் போறதுக்கு முன்னாடி ஆதியை பார்த்து அப்ப இருந்த ஆதி வேற இப்ப இருக்கிற ஆதி வேறன்னு சொன்னாரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் கூட புரியல. அவன் ஏதோ காசுக்காக உளறிட்டு போறான். அத பத்திலாம் நீ பெருசா யோசிக்காத. யாருக்கு என்ன சொன்னாலும் அவன் விதி ஏன் கையாலதான். வாதி உட்கார். மாமா, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். இந்த பொண்ணுக்கும் ஆதிக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அக்கா என்னாச்சு? சாப்பிடாம என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் அந்த ஜோசியக்காரன் சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லப்பா, அத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. அறிவு, ஏகாம்பரம், அண்ணி, உங்க 2 பேருக்கும் காலையில ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேக்கா. ஏன், என்ன விஷயம்? எனக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, நீ வேற எதுவும் வேலை இருக்கா? நம்ம ஆதி முழுசா குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா காஞ்சிபுரத்துல இருக்கிற நம்ம குலதெய்வ கோவில்ல அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆதியும் வீட்டுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சாமி காரியத்தை தள்ளி போட வேண்டான்னு தோணுச்சு. அதான் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமா? அக்கா சரியா சொல்லிட்டீங்கக்கா. இங்க பாருங்க, என்ன வேலையா இருந்தா என்ன, முதல்ல சாமி காரியம் தான் முக்கியம். ஆமாக்கா, மாப்பிளைக்கு வேண்டிக்கிட்டேன்னு வேற சொல்ற. அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி, நாம நாளைக்கு கட்டாயமா கோயிலுக்கு போறோம். சரியா? அண்ணி, அங்க கோவில்ல என்ன ஏற்பாடு செய்யணும்னு சொல்லுங்க. நம்ம ஆண்களை விட்டு செய்ய சொல்லலாம். ஏகாம்பரம், சாமி காரியம் இல்ல, ரொம்ப சிறப்பா செய்யணும். அதுவும் ஆதிக்கு வேண்டது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நல்லதுப்பா. யாராவது ஒருத்தர் ஏற்பாடு செஞ்சா சரிதான். அப்புறம் காலையில சீக்கிரம் கிளம்பணும். ரெடி ஆயிடுங்க. மாமா இந்தாங்க. தேங்க்யூ. மாமா நீங்க போங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி. இல்லாத மாமாவுக்கு டேப்லெட் கொடுக்கணும்ல, அதான். பரவாயில்லம்மா, இன்னைக்கு நானே எடுத்து கொடுத்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல? சரி. சோழி போட்டவர் சொல்லிட்டு போனதுல இருந்து அத்தையோட நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு. மாமா கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கு. சொல்லு.
அக்கா இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? ஆதிகேசவன், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஆதிகேசவன் நாமதேயசே கடகராசியாம் நாதஸ்ய ஆயில்ய நட்சத்திராணாம் ஸ்வேதா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி. ஆனந்த் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி. அம்மா தாயி, நான் கேட்ட மாதிரியே நீ என் மகனை திருப்பி கொடுத்துட்ட. அவன் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பாரதி பேர் ராசி சொல்லுமா. பாரதி மேஷ ராசி பரணி நட்சத்திரம். தமிழரசி சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். ஆதில் எங்க போனான்னு தெரியலையே. ஷோ யாரு?